நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் தாங்களாகவே சொந்த முயற்சியில ஒரு இன்குபேட்டரை தயார் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி நண்பர்கள்கிட்ட இன்குபேட்டரை செஞ்சு கொடுக்குறவங்ககிட்ட இன்குபேட்டரை வாங்கி வச்சு குஞ்சு பொறிக்கலாம்ட்டு இன்குபேட்டரை வாங்குவாங்க. அது ரெண்டுமே நல்லது தான். அந்த இன்குபேட்டர் வாங்குற இன்குபேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறையான இடத்துல வைக்காம ஒரு ஓப்பன் பிளேஸ்லேயோ இல்லை ஒரு வராண்டாவிலையோ ஒரு ஆள்லேயோ வச்சு அது குஞ்சு பொறிக்காம போயிடும். ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. இன்குபேட்டர் நாமளே செஞ்சாலும் சரி, இல்லை வெளியில் எங்கேயாவது வாங்கினாலும் சரி, இன்குபேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூமுக்குள்ள ஒரு 10க்கு 10 ரூமோ இல்லை ஒரு 10க்கு 15 ரூமோ அந்த ரூமுக்குள்ள வச்சாதான் ஒரு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனாதான் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அப்புறம் ஹியூமிடிட்டி, அந்த ஈரப்பதமும் சூடும் கான்ஸ்டன்டாக இருக்கணும். அப்பதான் அந்த கரு சீராக வளர்ச்சி அடையும். அப்போ 18 நாள் வளர்ச்சி அடைஞ்சு அந்த 19, 20, 21 நாள்ல நமக்கு வெளியே உடைச்சி வெளியே வருங்க. அதனால ஒரு ரூமுக்குள்ள வைக்கிறது தான் பெஸ்ட். அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் சீட்ல வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு, ஹாஸ்பிட்டல் சீட்லயும் வைக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலா வச்சீங்கன்னா இம்யூனிட்டி ஈரப்பதம் இருக்கும், அப்படியே பேலன்ஸ் ஆயிக்குங்க. ஆனா ஒரு கொட்டைக்கையிலையோ ஒரு செட்டுலையோ இல்லை ஓப்பன் பிளேஸ்லயோ இல்லை வராண்டாவிலையோ வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள தான் வைக்கணும். ஜன்னல் இருந்துச்சுன்னா ஜன்னல நீங்க ஒரு ஜன்னலை எப்பவுமே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். கதவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். அதனால எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால நம்ம ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு கோழி குஞ்சு சீரான வளர்ச்சி அடைஞ்சு அந்த கோழி குஞ்சு முட்டையிலிருந்து உடைச்சி வெளியே வருங்க. இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களுக்கு மறக்காம ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.